ஹலோ வீவர்ஸ், இது என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது துணி அலசக்கூடிய தொட்டி. ஈஸியாக நம்மளுடைய துணிகளை அலசுறதுக்கு இது என்ன செய்யும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சில பேருக்கு குளிர் ஒத்துக்காது, ரொம்ப நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த பெரியவர்களுக்கு, கர்ப்பிணிகள் இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் சின்னதாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் தாழ்த்தி தான் இதை வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் மேலே உயர்த்தி வச்சாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடி, முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, துணி அலசக்கூடிய ஒரு தொட்டியாக நம்ம வச்சுக்கலாம். இது கொத்தனார் சொல்லும்போது இவங்க என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா, இதை அமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டு நாம் துணியை அலசிக்கிட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த நம்ம உள்ள சொருகி வச்சுருக்கக்கூடிய அந்த ஓட்டையில் சொருகி வச்சு துணியை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். நம்ம ஈஸியாக நம்ம தண்ணியெல்லாம் மெனக்கெட்டு பக்கெட்டில் எடுத்து வச்சு துணி துவைச்சி துணி அலசி என்ன செஞ்சுப்போம் இருந்துப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. இதை நாம் என்ன செஞ்சோம், ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஈஸியாக துணி துவைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்போ எப்படி இதை பயன்படுத்தலாம்? இப்போ பாருங்கள், எப்படி துணி அலசுறது அப்படின்னா, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, துணி அலசிக்கணும். இந்த மாதிரி அலசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுடைய துணிகளை என்ன செஞ்சுக்கலாம், அலசி போட்டுடலாம். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஈஸியாக என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல கூட தண்ணீர் என்ன செஞ்சுக்காது, நம்மளுடைய மேலே படவே செய்யாது. ஈஸியாக நம்ம இந்த துணியை அலசிக்கலாம். சரி வீவர்ஸ், இன்னைக்கு துணி அலசக்கூடிய தொட்டியை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்களிடம் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.